அம்மா அம்மா பார்வதி, என்ன பார்வதி? இன்னைக்கு பௌர்ணமி இல்ல? ராஜமாமா, அம்மா, ராஜமாமா, அம்மா. பார்வதி, அத்தை தூங்குறாங்க, நீ ரகலை பண்ணி அவங்களை எழுப்ப வேண்டாம். ராஜமாமா, நீங்க இங்கிருந்து போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. பைத்தியக்காரி, முன்னால திப்பு சுல்தானை எதிர்த்து போராடின மகாவீர மகாராஜன் பரம்பரை நம்மளுது. இந்த குடும்பத்துல பேடிகள் யாரும் பிறந்ததில்லை. விளக்கு அணைச்சிட்டு படுத்து தூங்கு. சின்ன மாமா, இதுக்கு மேல எங்களை கொல்றது நல்லதா தெரியல. யாரே, எங்க, எந்த முறையில கொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ எனக்கு பாட சொல்ல வேண்டாம். சொந்த சகோதர பாசம் நினைக்காத பெரிய மாமனை கொண்டு அதிகாரம் பிடிச்சி அலையிற. எங்களுக்கு இனி அதிகாரம் வேண்டாம், கொண்டாட்டம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். இந்த சங்கடத்திலிருந்து, உங்க கொடுமையான சித்திரவதையிலிருந்து விமோச்சனம் கிடைச்சா போதும். எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடுறோம். எதிர்த்து வரும்னு நீங்க பயப்பட வேண்டாம். பயமா? எனக்கா? என்னை அழிக்க உன்னாலையும் வேறு யாராலையுமே நடக்காதுடா. உங்க துர்மந்திரவாதத்தாலேயே அப்பாவி அத்த படுக்கையில கிடக்கிறார். பார்வதிக்கும் அந்த நிலை வருமோன்னு பயப்படுற. ஒண்ணு எங்களை கொண்டுடு, இல்லன்னா போக விட்டுடு. உங்களை போக விடணும்னா அந்த மாந்திரீக சக்தி உள்ள அற்புத ரத்னம் என் கைவசமாகணும். அதை எடுக்கிறதுக்குள்ள ரகசியங்கள், குறிச்ச கிரந்தம் எந்த இடத்துல ஒளிய வச்சிருக்குங்கிறது நல்லா தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் தாயம்மாதான். சித்திரவதை செஞ்சாலும் அத பத்தி அவ பேசுறதே இல்லை. மயக்கத்தினாலாவது பேசிடுவான்னு நினைச்சு மயக்க மருந்து கொடுத்த, என்ன செஞ்சும் பயன் இல்ல. அத்தனை பயங்கரமானவள். அவ பசப்பு காட்டுனாள்னா நான் பதில வரவழைக்க. சண்டை சச்சரவெல்லாம் சரி கட்டதான் உங்க முன்னாடி வந்தேன். இனி ஒரு நிமிஷம் கூட இதெல்லாம் தாங்கிக்கிட்டு பேடி போல என்னால பொறுத்துக்க முடியாது. ஓ, நீ என்ன செய்ய முடியுங்கிற? என்ன செய்வேங்கிறது செய்யும் போது தெரியும். சரி சரி, எதுக்கு பேச்சு? எனக்கு சக்தி பூஜைக்கு சமயம் ஆயிட்டது. சக்தி பூஜைக்கு லட்சுமி குடிச்சிட்டு தயாரா வருவா. உனக்கு ஒரு பூஜை, நான் அதை முறியடிச்சு காட்டுறேன். நான் கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சிருந்த லட்சுமிய மந்திரவாதத்தால அசிங்கமாக்கி பூஜை செஞ்சு சக்தி அடையறதுக்கு நான் விட போறதில்லை. விநாசகாலே விபரீத புத்தி. அதையேதான் உனக்கும் சொல்றேன். என்னை எதிர்த்தவன் யாரும் அடுத்த பொழுது புலர்வதை கண்டவன் இல்லை. காண போறனா இல்லையாப்பா? இந்த விளக்கு எடுத்துட்டு ஏமா வந்த? இங்க இருக்கிற விளக்கு போதாது? ஐயோ, இதெல்லாம் நம்ப கூடாது மாமா. குட்டி மாமாட்ட இருந்து லெட்டர் வந்ததா மாமா? இத பாரு, இனிமே அவனை குட்டி மாமான்னு கூப்பிடக்கூடாது. அவன் பிரிட்டிஷ் ஆர்மில பெரிய ஆபீசர், லெப்டினன்ட் கர்னல் ரவீந்திர வர்மா இல்லையா? அவனுக்குதான் காகிதம் எழுதிட்டு இருக்கேன். அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. நான் போறேன். சரி. ருத்ரா, ஐயா,
அப்படியா? குரு சமைக்கமா இருக்காங்களா? இருக்காருங்க, வாங்க போலாம். குரு. ஓ ரவி, வந்துட்டியா? வந்துட்டில்ல, இப்ப நிம்மதி. நீ இப்படி யோசனை பண்றது எனக்கு பிடிக்கல. அப்பாவை கொண்டுட்டாங்க, அண்ணனையும் அந்த பாணியை கொண்டுட்டாங்க, இப்ப என்னையும் உன்னையும் கொல்ல முயற்சி பண்றாங்க. அந்த வம்சத்துல இருக்கிறது நீ ஒருத்தன்தான். குரு, அத்தையம்மாவும் பார்வதியும் ரொம்ப வசனப்படுறாங்க. என்னோட அண்ணன்னா ரொம்ப இஷ்டம் அவங்களுக்கு. நான் அத்தையம்மாவையும் பார்வதியையும் போய் பார்க்கணும்னு நினைச்சேன். இப்ப வேண்டாம் மகனே, நீ வந்திருக்கிற விஷயம் அந்த துரோகி மகேந்திரவர்மனுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா தாயம்மாவையும் பார்வதியையும் அரண்மனை சிறையில் அடைச்சு வச்ச மாதிரி அங்க உன்னையும் அடைச்சு வச்சிருவான். பயம் இல்லைன்னா உனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேளு. நான் எழுதின காகிதத்துல எல்லாத்தையும் சொல்லல, வழி வழியா வந்திருக்கிற அந்த ரகசியத்தை வேணும்னு தான் நான் எழுதல. ஏன் அப்படி? ஐதீகம்தான். அது சரியோ தப்போ தெரியல. உங்க வம்சத்துல வந்த மகாவீர மகாராஜா கிட்ட ஒரு ரத்தனம் இருந்தது. ரத்தனமா? ஆமா, அபூர்வமான அற்புத சக்தி வாய்ந்த ஒரு வைரக்கல். யுக யுகத்துக்கு முன்னே துவாரகை கடல்ல மூழ்கி அதுல கிடைச்சது ஒரு விக்கிரகம். தேவகுருவான மகான் பிரகஸ்பதியும் வாயுவும் சேர்ந்து கேரளாவுல ஒரு ஸ்தலத்துல அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க. குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை செஞ்ச அந்த ஸ்தலமே குருவாயூர். அதுக்கும் இந்த ரத்தனத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. அவங்க அந்த விக்கிரகத்தோட ஆகாய மார்க்கமா போகும்போது பிரகஸ்பதியோட புஷ்பராக மோதிரம் மேற்கு சமுத்திரத்துல விழுந்துடுச்சு. அது இப்ப அரபிக்கடல் இல்லையா? ஆமா, மாலத்தீவு பக்கம் யுத்த யாத்திரைக்கு போன மகாவீர மகாராஜாவுக்கு அந்த ரத்தனம் சமுத்திரத்துல கிடைச்சது. அந்த ரத்தனத்தை தேவஸ்தானத்துல உள்ள பாதாள அறையில வச்சார். இது முந்தின கதை இல்ல, இன்னைக்கும் கதை அதேதான். அந்த ரத்தனத்தை கைவசப்படுத்தணும்னு தான் மகேந்திரவர்மா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் உன் வம்சத்தவங்களை அந்த துரோகி கொன்னுகிட்டு இருக்கான். ஓஹோ. ஆமா, அந்த மகேந்திரவர்மனுடைய ரத்த தாகத்தை நீ தடுத்து நிறுத்தணும். அது உன்னால முடியும். வாங்க. அந்த கோயிலை சுத்தியும் மகேந்திரவர்மனுடைய ஆளுங்க காவலுக்கு இருக்காங்க. கயவர்கள் சத்தியத்துக்கு காவல் நிக்கிறாங்களா? ஆ. மாமா, குட்டி மாமா. அப்பா, விடு மாமா. அதுதான் என் பழக்கம். பிடிச்சேன்னா விடுறது இல்ல. மிலிட்டரிக்காரோட பிடி இல்ல. குட்டி மாமா, மிலிட்டரியில பொம்பளைங்க இருக்காங்களா? எதுக்கு? அப்படின்னா இனிமே அந்த பெல்ட்ட காட்டக்கூடாது.
இங்கதான் நாம நிக்கிறோம். இதுதான் அந்த இடத்துக்கு போற பாதை. இதுதான் அந்த ரகசிய அறை. இது உள்ள இருக்கிற குளம். இதுல இறங்கி காலை கழுவிட்டு தான் உள்ள போகணும். இது படிகளாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது சுவரு. கதவு எங்க இருக்குன்னு தான் தெரியல. பூர்வீகமான இந்த முத்திர மோதிரம் உங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த கதவை திறக்க உனக்கு வாய்ப்பு இருக்கு. இனிமே நீ போகலாம். மகாவீர மகாராஜா வம்சத்தவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும். நான் இங்க இருக்கேன், நீ போ.
என்னாச்சு குரு, புலிய நான் நேர்ல பார்த்தேன். ஆமா. அது உன் பிரம. பிரமையா? என்ன சொல்றீங்க? ஆமா, அது மகேந்திரவர்மனுடைய மந்திர ஜாலம். அவன் மகா சக்தி படைச்சவன், முறப்பிரகாரம் பூஜையெல்லாம் செஞ்சு சித்தி அடைஞ்சவன். இதையெல்லாம் கேட்டு உங்க தலைமுறைக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். நான் சொல்றதெல்லாம் சத்தியம். இப்பவும் உலகத்துல மந்திர தந்திரம் நடக்குதே. சில சமயம் நிஜத்தை சொன்னா ஜனங்க நம்புறதில்ல, இன்னும்னு நினைச்சு ஆச்சரியப்படுறாங்க. சாரவாக முனிவர் விதி பிரகாரம் மகேந்திரவர்மன் அங்க சக்தி பூஜை பண்ணிட்டு இருக்கிறான். முதல் ஜாமத்துக்கு முன்னால ஸ்நானம் செஞ்சு நித்திய கண்ணிய பஞ்சாக்கினி ஹோம குண்டத்துக்கு முன்னால இருத்தி அங்கேயே மதுவையும் மாமிசத்தையும் நைவேத்தியம் செய்யறான். ஓம் கன்யாய நமஹ. முதரசம் தர்ப்பயாமி, மாமிசம் தர்ப்பயாமி. ஓம் கன்யாய ஸ்வாஹா. நான் உன்னை தடுக்கல, நீ போகலாம். வரேன். ஏ, என்ன இது? நீ கற்ற வித்தைய ஞாபகத்துல வச்சிருக்கியா இல்ல மறந்துட்டியான்னு பரீட்சை பண்ணி பார்த்தேன். ஆ. தேவன் மகளோ மலரோ உலவும் தேவதை, பௌர்ணமி இரவில் இந்நாளில் பவனி வந்தாளோ. தேவன் மகனோ மதனோ தழுவும் காதலன், பௌர்ணமி இரவில் சங்கீதம் பாட வந்தானோ. ஆடையில் வானவில் மேடையில் ஆடுதோ ஆனந்த ராகங்கள் பாட. சுவைத்தால் சுகந்தான் ஏதோ ஏதோ. தேவன் மகனோ மதனோ தழுவும் காதலன், பௌர்ணமி இரவில் சங்கீதம் பாட வந்தானோ.
ராணியும் ஊர்வலம் போய் வர வெண்ணீகம் பன்னீரை தூவ தொடங்கும் தொடரும் காதல் யாகம் தேவன் மகளோ மலரோ உலகும் தேவதை பௌர்ணமி இரவில் இந்நாளில் பவனி வந்தாளோ பௌர்ணமி இரவில் சங்கீதம் பாட வந்தாளோ பௌர்ணமி இரவில் இந்நாளில் பவனி வந்தாளோ பார்வதி 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 நமக்கு அங்க என்னமோ சத்தம் கேக்குதுடா. அது செத்து போனவங்க அப்பனா இருக்கும். யாரு அவன்? நிஜமாவே ஆளுதான்டா. நிஜமாவா? வா வா. அட மாங்கா மடையா, அங்க தென்னை மரத்துல இருந்து தேங்காய் விழுந்த சத்தம். வாடா காட்டுறேன். பாத்தியாடா தேங்காய். அதோ இன்னொரு தேங்காய். பார்வதி வாங்க. அம்மா அம்மா, மாமா வந்திருக்காரு. உனக்கு என்ன பத்தி எதையும் யோசிக்காதீங்க. எங்களை இந்த வீட்டுல சர வச்சிருக்காங்க. தெரியும். குருநாத குருக்கள் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. இந்த ஆஸ்தி எல்லாம் உங்களுக்கு தான் சேரணுமா? போங்க வேகமா. பார்வதி அழக்கூடாது, பயப்படாத. பாருங்க, அம்மாவுக்கு பௌர்ணமி எனக்கு இப்படி ஆகுது. ஒவ்வொரு 2 மணிக்கும் 3 மணிக்கும் ஒரு தடவை நடுக்கம் வரப்போ என்னவோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால சொல்ல முடியல. ஒரே ரத்தமா பார்த்தேன்னு முணுமுணுக்குறாங்க. எதுவும் ஆகாது, எல்லாம் சரியா போயிடும். நீங்க முதல்ல போங்க. ஏண்டா புத்திசாலி, நான் உன்னை விட பெரிய புத்திசாலிடா. ஆமா, நீ பெரிய புத்திசாலிதான். உன்ன மாதிரி கொலைகாரன மாமான்னு கூப்பிடணுமா? வேண்டாம் வேண்டாம். நீ என்ன மாமான்னு கூப்பிட வேண்டாம்டா. ஏன் தெரியுமா? நான் உனக்கு யமதூதன். யமதூதன்டா. நீ என்னைக்கு ரகசியமா தேவஸ்தானம் போனியோ அன்னைக்கே உன் மர்மத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்டா. போடாங்கிறது போய்கிறது. கத்தாத. உன்னோட துர்ச்செயலுக்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவு வரும். ஜாக்கிரதையாகிரு, மறந்துடாத. பொடி பயல, உன்னை உயிரோட விடுறேன். மறுபடியும் இந்த அரண்மனையில கால் வைக்க கூடாது. போ.
அத்தையம்மாவ ஒரு தடையாவது பார்க்கணும்னு வீட்டுக்கு போனேன். அத்தையம்மா மாத்திரம் இல்ல, பார்வதியும் தானே. ஏதோ இந்த அளவாவது உயிரோட திரும்பி வந்தியே, அது போதும். இனிமே அங்கெல்லாம் போக கூடாது, அதுக்கு சமயம் வரும். பாவம் அத்தையம்மா. பார்வதியோட அப்பா பிராணனை விட்ட போது அவன் நோயில படுத்தான். அப்புறம் எந்திரிக்கவே இல்லை. மாமா எப்படி செத்தாருன்னு தெரியுமா? சரியா தெரியல. ஏதோ அபூர்வமான ஓலைச்சுவடிகளை ஆராய்ச்சி பண்ண போய் அங்க நெருப்புல சிக்கி உயிரை விட்டுட்டான். ஓம் ரீம் க்ரீம். தைரியசாலி. இல்ல இல்ல, நெருப்ப பார்த்தா மிருகங்கள்லாம் பயந்து ஓடிடும், அவ்வளவுதான். நீ ஜமீன்தாரா? இல்ல இல்ல, நான் சாதாரண மனுஷன் தான். ஹாய், அப்படின்னா எனக்கு தெரியும் நீ வேட்டையாட வந்திருக்க. பாரு, புலியோட காலடி, சிறுத்தை கொகை எல்லாம் நான் காட்டுறேன். இப்ப வேண்டாம். வேண்டாம்னா வேண்டாம். எப்படியோ நீ புலிய துரத்துனதுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ்னா? நன்றி. என்ன வர்றேன். தேங்க்ஸ். நிக்கிறியே, கும்பிடு. கும்பிடு. யோ, உன்ன போதும், எழுந்திருங்க. உங்க மேல ஜமீன்தார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. உங்களுக்கு வேண்டிய பொருள் இங்க இருக்க, எடுத்துங்க. அவன் நம்ம ஜாதிக்காரன் தான். ஆனா நம்ம கூட்டத்துல சேர அடையாளம் போடல. இந்த காட்டுக்கு வேட்டையாட வந்த ஒரு சீமதுரைக்கு பிறந்தவன்.
அதுக்காக நம்ம ஜனங்கள்லாம் இவனை கலப்பட பாம்பா ஜனங்க இருக்கட்டும், எங்க அம்மாவே அப்படித்தான் கூப்பிடுது. இன்னொரு விஷயம், நம்ம ஜமீன்தாரு சிங்க ஒண்ணு வாங்கியிருக்காரு. அத நீங்க கண்ணும் கருத்துமா பாதுகாக்கணும். ம். நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது. நீயும் உன்னை சேர்ந்தவங்களும் எங்க இருக்கீங்க? அங்கே பச்சை மலையில ஜமீன்தாரோட பூமியில. அது ஜமீன்தார் பூமி இல்ல, உங்களுடையது. ஐயோ, அந்த ஜமீன்தாரு எங்க கடவுள். அவரோட தேவஸ்தானத்தை பாதுகாக்கிறது எங்க ஜனங்க தான். ஆஹா. வேண்டாம். ஜமீன்தார நீ பாத்திருக்கியா? ஆமா, ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் எங்க கோயிலுக்கு வருவாரு. உங்களை பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தாத்தா கூப்பிடுறாரு, நான் போறேன். மாலி ஒரு வாட்டி என்ன ஏறிக்கிட்டுமா? என்ன ஆனந்தான ஏறிக்கிட்டுமான்னு கேட்டேன். ஆஹா, தைரியம் இருந்தா ஏறேன் பாக்கலாம். வயசு 60, ஆசை 20. ஜம்பு, அவளை கொஞ்சம் கவனி. ஜம்பு அது வம்பு. ஐயோ, என்ன இது? ஐயோ, அடிப்பேன்னு பார்த்த பாறையால் அடிக்கிறேன். ஐயோ, கையால இடிக்கிறியே. ஜமீன்தார, இறக்கி விடியா, காலு மாட்டிக்கிட்டு. இறக்கி விடியா. என்னால முடியாது, உங்க ஜனங்களை கூப்பிடு. எங்க ஜனங்க யாரும் என்ன தொட மாட்டாங்க. தொட்டவங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் எங்க வழக்கம். நீயே இறங்கு. போகாதையா, இறக்கி விடியா. ஐயா, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பொண்ணு தாயம்மா,
நல்லா தூங்குறாங்க. தூங்குறாளா, தூங்குற மாதிரி நடிக்கிறாளா? ம்? செத்து போயிட்டாங்க. ம். இந்த பிணத்தை காட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் கழுகுகளுக்கு வீசு. ம். ஆ. ஏய், சுரேந்திரா, என்னப்பா? திறமை இல்லாத பிள்ளை, நீ பார்வதியை விட்டுட்டியே. அவ எங்க இருந்தாலும் இங்க கொண்டு வந்து நிறுத்தணும். தெரிஞ்சுதா? அங்க என்னன்னு பாரு. சரிப்பா.
நீ மட்டும் எனக்கு சொந்தமாயிட்டீன்னா இந்த அரண்மனை ஐஸ்வர்யம் எல்லாமே நமக்கு தான். பார்வதி, நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? இறந்தவங்களை ஏன் கூப்பிடுற? உங்க அம்மா செத்துட்டாங்க. ஐயோ பிசாசு! தாயம்மா, இந்த மாலை எனக்கு கொடுக்கும்போது என் மனசுக்கு நல்லா தெரிஞ்சது அம்மா ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கன்னு. பார்வதி, அம்மா, பார்வதி, மகளே, அம்மா. பார்வதி, எனக்கு குரு தெய்வம் எல்லாம் இவர்தான். நல்லா இருமா. ஏய், நானா? என்ன பார்க்க உனக்கு இஷ்டம் இல்லையா? யார் சொன்னது இல்லைன்னு? எனக்கு ரொம்ப இஷ்டம். காரணம், நீ என் தங்கச்சி. மாமா, மாமா, பார்வதி, சிங்கம். நான் சிங்கத்தை பார்த்தேன். சிங்கமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் வெறும் பிரம்ம. பாப்போம். இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. புஷ்பராகம் அந்த ரத்தனத்தோட பேரு. அது மகாவீர மகாராஜா பரம்பரைக்கு சேர வேண்டியது. விதி பிரகாரம் ஜாக்கிரதையா வச்சுக்கிட்டா வம்சத்துக்கும் ஐஸ்வர்யமும் ஆயுசும் வளரும். ஸ்பர்ஷே சாதிதம் சர்வம். இந்த ரத்தனத்தை தொட்டுக்கிட்டு எதை நினைச்சாலும் அது நடக்கும். அதுக்காகத்தான் மகேந்திரவர்மனுடைய கண்ணு அது மேல இருக்கா? ஆனா அவனுக்கு அது சாத்தியமாகாது. இது யாருக்கு சேரணுமோ அவங்க மட்டும்தான் அதை தொட முடியும், பார்க்க முடியும். அந்த ரத்தனத்தோட விஷயத்தை இந்த ஓலைச்சுவடியில விவரமா எழுதி வச்சிருக்காங்க. இப்ப இது பார்வதிக்கு மாத்திரம் தான் சேரணும். பின்ன எதுக்கு மகேந்திரவர்ம அந்த ரத்தனத்தை அடைய முயற்சி பண்றான்? மகேந்திரவர்ம இந்த ஓலைச்சுவடிய பார்க்கல. இத கைப்பற்றுறதுக்காகத்தான் தாயம்மாவை அவன் சிறையில வச்சிருந்தான்.
ஏதோ நடந்தது இருக்கட்டும், இனிமே நடக்கிறதாவது நல்லதா இருக்கட்டும்னு ஆண்டவரை வேண்டிக்கலாம். பார்வதி, ஏமா முழிச்சிட்டு இருக்கேன்? படுத்து தூங்கு. என்னம்மா, காலையிலே குளிச்சு முடிச்சாச்சா? ஆமாம்மா, குளிச்சாச்சு. எப்படியோ உங்க உடம்பு சௌகரியம் வச்சே, அதுவே போதும். அதுக்கு காரணம் குருதான். அண்ணா மாதிரி பிரியமா எனக்கு சிகிச்சை செஞ்சு காப்பாத்தினாரு. அது மட்டும் இல்ல, கோவிலோட மர்மத்தை ஓலைச்சுவடியில இருந்து படிச்சு பார்த்து நம்ம ரவி கிட்ட சொல்லி இருக்காருமா. அப்படியா? இது எங்க வைக்கலாம்? பின்னாடிதான் வசதியா இருக்கு. அம்மாடி. என்ன வில்லப்பா, முகம் ஒரே வாட்டமா இருக்கு. நீலி, மாலி, என்ன விஷயம்? ஒரு முக்கியமான பிரச்சனையா அலைஞ்சுகிட்டு இருக்கிறேன். அதை விடு மாலி. மாலி, நான் ஒண்ணு கேக்கட்டா? சொல்லு. உன் தேகத்துல எங்கேயாவது ஒரு பக்கம் தொட்டுக்கட்டா? ஓ, தொட்டுக்கையே. ராசா, என் கண்ணு தொடணுமா? கீழே தொட்டா மேல விழுகுது. அம்மா, அடமான இடமோ. ரவி, அங்க பாருங்க. நிரந்தரமா ஓடுற அந்த நதிக்கு பயம் இல்ல, துக்கம் இல்ல, எதுவுமே இல்ல. ஆமா, அது இயற்கை. நம்மளும் அந்த நதி மாதிரி எப்பதான் ஆகுறது? விடி அவளை. நீ போ, நான் வரேன். விடி அவளை. யாரு நீங்க? யாரு?
நான் ஒரு சாதாரணமான மனுஷன். இங்க இருக்கிற காட்டு ஜனங்க என்ன மந்திரவாதின்னு சொல்லுவாங்க. அந்த மகேந்திரவர்மா ஆளுங்க என்ன எல்லாம் எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எனக்கும் கொஞ்சம் மந்திர தந்திரம் எல்லாம் தெரியுமப்பா. என் அத்தை மக பார்வதிய அவங்க கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. நாம 2 பேரும் சேர்ந்து அவளை கண்டுபிடிக்கலாம் பா. நீ அரண்மனையில இருந்து எடுத்துட்டு ஓடி வந்தியே, அந்த பெட்டி எங்க? பெட்டி எங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒண்ணும் தெரியாதா? பெட்டி எங்க? நிஜத்தை சொல்லலைன்னா அந்த சிங்கத்துக்கிட்ட உன்னை தூக்கி போட்டு சொல்லுவேன். உனக்கு தெரியும், ஆனா உண்மையை சொல்ல மாட்டேங்கிற இல்ல? இவனை புடிச்சு கட்டுக்கணும். எனக்கு இப்ப சக்தி பூஜை செய்யற நேரம், இவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. எனக்கு இப்ப சக்தி பூஜை செய்யற நேரம், இவனை ஜாக்கிரதையா பாத்துக்க. உனக்கு தீனி போடுறேன். பார்வதியை கண்டுபிடிச்சாச்சா? பௌர்ணமி அன்னைக்கு பார்க்கலாம். தாயம்மாவை கோயிலுக்கு அழைச்சிட்டு வர வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். அதோட அதிகாலையிலேயே தாயம்மா வருவா நிச்சயமா. இவரு அற்புத சக்தியுள்ள மகா மந்திரவாதி. அந்த மகேந்திரவர்மனுக்கு முன்னால என்னுடைய விவேகமும் வித்தைகளும் நடக்காது. அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. சக்தி பூஜை செய்து சித்தி அடைஞ்சவன். புஷ்பம் சமர்ப்பயாமி. நிறுத்து. பூஜை பண்றவங்க குடிக்கவே கூடாது. ஜென்மமே, உனக்கு கிடைச்ச சித்தி எல்லாம் பௌர்ணமி தினத்தோடு நாசமாயிட்டு. மகேந்திரவர்மா, உன்னை நான் விடமாட்டேன். இந்த கபாலத்தின் மேல் ஆணை. அம்மா, தாயே, ஜெகதாம்பா, பராசக்தி, என்னை விட்டு போன மந்திர சக்தி எல்லாம் மீண்டும் என்கிட்ட வரணும் அம்மா. எனக்கு வழிகாட்டு தாயே. என்னை தவிக்க விட்டுடாதே அம்மா, என்னை தவிக்க விட்டுடாதே. பாதாள ஜுவால, பாதாள ஜுவால. பார்வதியோட கதி அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. மனசுல பயம் இருந்தாத்தான் அப்படியெல்லாம் ஆகும். அந்த மகேந்திரவர்மன் மகா துஷ்டன். துஷ்டம் மட்டுமல்ல, அவன் துரோகி. அப்படியே இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி அந்த சந்திரகாரம் அவளோட கழுத்துல இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது.
அந்த சந்திரகாரம் எங்கே? ஏய், உண்மையை சொல். அந்த சந்திரகாரம் எங்கே? எனக்கு தெரியாது. சரி, நீ சொல்ல வேண்டும். ஓ உதவி இல்லாமலேயே அந்த ரத்தனத்தை எடுக்கிற பாரு. வாங்குறாங்க. இன்னைக்கு பௌர்ணமி நாள். நீங்க எல்லாரும் சேர்ந்து பச்சைமலை கோவில்ல தீபத்தை ஏத்துங்க. ஜாக்கிரதையா கவனிச்சுங்க. அழாதே தாயம்மா, அவங்க கண்டிப்பா வருவாங்க. குருவே, பார்வதி ரவிக்கு ஏதாவது ஆபத்துன்னா? எதுவும் ஆகாது. அவங்கள நான் அழைச்சிட்டு வரேன். மனசை தளர விடாத. வர்றேன். ரவி, குரு, என்னாச்சு? மகேந்திரவர்மனுடைய ஆட்கள் உங்களை தேடிட்டு வராங்க. சீக்கிரம் போ. குரு, குரு, என்னாச்சு ரவி? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். பாருங்க, பார்வதி போட்டிருந்துச்சு.
சந்திரகாரத்தை இப்ப பார்வதியோட கதி என்ன இருக்குமோ? கவலைப்படாத, பார்வதிக்கு ஒண்ணும் ஆகல. அந்த கோயிலுக்கு மகேந்திரவர்மா அவளை கண்டிப்பா அழைச்சிட்டு வருவான். அதுவும் உயிரோட தான். நான் சொல்றத கேளு. இந்த மாதிரி அப்படியே செய்வோம், வா. மச்சி என்ன சமச்சி வமச்சி வச்ச வச்ச பொம்மேல கண்ண நான் வச்ச காத்தோடதான் பூவாட பீச காத்தாடியா பாவாட பீச பார்த்தே ஆத்தா வேத்தேன் பார்த்தே ஆத்தா வேத்தேன் மச்சின்ன மச்சி என்ன சமச்சி வமச்சி வச்ச வச்ச பொம்மேல கண்ண நான் வச்ச கண்டாங்கி சேல கட்டுக்காரி கருநீல சாந்து பொட்டுக்காரி நின்னாம நின்னதடி முத்து வச்ச மூக்குத்தியா பின்னாடி பின்னலில கல்லு வச்ச ராக்குடியா செவ்வாழ மீனாட்டம் கண்ணீருக்க கண்ணாளம் கட்டாம நின்னிருக்க செவ்வாழ மீனாட்டம் கண்ணீருக்க கண்ணாலம் கட்டாம நின்னிருக்க மச்சின்ன மச்சி என்ன சமச்சி வமச்சி வச்ச வச்ச பொம்மேல கண்ண நான் வச்ச காத்தோடதான் பூவாட வீச காத்தாடியா பாவாட வீச பார்த்து ஆத்தா வேத்தேன் பார்த்து ஆத்தா வேத்தேன் மச்சின்ன மச்சி என்ன சமச்சி வமச்சி வச்ச நான் வச்ச பொம்மேல கண்ண நான் வச்ச பெத்தாலும் பெத்த அத்தக்காரி உன்னாட்ட ஏது வித்தக்காரி பெத்தாலும் பெத்த அத்தக்காரி உன்னாட்ட ஏது வித்தக்காரி கொல்லாம கொல்லுறிய நித்தனித்தாராருல நிக்காம நிக்க வச்ச என்ன மட்டும் தீவினில
அச்சாரம் வச்சாச்சு அச்சம் இல்ல, தொட்டாலும் பட்டாலும் குத்தம் இல்ல. அச்சாரம் வச்சாச்சு அச்சம் இல்ல, தொட்டாலும் பட்டாலும் குத்தம் இல்ல. மச்சின்ன மச்சி என்னாத மச்சி வா மச்சி, வச்ச வச்ச மேல கண்ண வச்ச, காத்தோடதான் பூவாட வீச, காத்தாடியா பாவாட வீச, பார்த்தே ஆத்தா வேத்து, பார்த்தே ஆத்தா வேத்து. அதோ அந்த பாதையே போங்க, சீக்கிரம் போங்க. போங்க. கோயில் பக்கமா 2 பேர் போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சொல்றானா, அவங்களா இருக்குமோ? தண்ணியில குதிச்சு விளக்கெடு. மகனே மகனே சுரேந்திரா,
நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? உனக்கு உதவி செய்யறதுக்கு தான் வந்திருக்க. அப்படின்னா என்ன நம்பு, சந்தேகப்படாத. பார்வதி, இன்னும் உயிரோடவா இருக்க?
பார்வதி, இதுதான் அந்த குளத்துக்குள்ள இருந்த விளக்கு. நீ பாருங்க, வாங்க வாங்க. கல்யாணி காத்யாயினி காமாட்சி மகாதேவி நமோ நம. என்ன தொடாத, என்ன பார்க்காத. என்கிட்ட யாரும் வராதீங்க, இங்க இருந்து போயிடுங்க. பார்வதி, உயிரோட இருக்கியா? ஆமா, நான் தான். நீ என் குடும்பத்தை நாசப்படுத்தணும்னு நினைச்ச. நான் உயிரோட இருப்பேன் எதிர்பார்க்கவே. நீ வச்ச நெருப்புல என் முக விகாரமாயிடுச்சு. அதுக்குண்டான தண்டனைய நிச்சயமா நீ அனுபவிச்சே தீரணும். இந்த அலங்கோலம் கொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் தெரியக்கூடாதுன்னுதான் காட்டுக்குள்ள வாழ்ந்தேன். இந்த சந்தர்ப்பத்தை தான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இனிமே நீ என்கிட்ட இருந்து தப்பவே முடியாது. எல்லாம் தள்ளி நில்லு. யாரும் வேண்டாம், யாரும் வேண்டியதில்லை. அந்த ரத்தனம் வேணும். அந்த ரத்தனத்தை என்கிட்ட ஒப்படைச்சு, என்கிட்ட அந்த ரத்தனத்தை ரத்தனத்தை எல்லாம் வெளியில போங்க. எல்லாம் இருந்து போயிடுங்க, போயிடுங்க, சீக்கிரமா போங்க, போயிடுங்க.
ஜோதி எனக்கு ஒண்ணு ஆகலம்மா, அழாத. அம்மாவும் ரவி எங்கே? அவங்க நல்லா இருக்காங்க, போலாம் வாங்க. எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் செய்தது கடமையத்தான். நாம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடவுள் நம்மளை கைவிடல. இந்த செல்வம் உனக்கும் உன் மக்களுக்கும் சேர வேண்டியது. இது உங்களை வளமா வாழ வைக்கும்மா. நீ சந்தோஷமா இரு. ராஜன் ராணியும் ஊர்வலம் போய் வர வெண்ணீகம் பன்னீரை தூவ